பங்காளி யார் சாமி இவன்? என்ன அப்படி பார்க்குறீங்க? சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டேன். வெல்கம் டு தேவாஸ் வியூஸ். ஓகே பங்காளி, இன்னைக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தளபதி சிஎம் அவர்களுடைய அதுதான் 23 ரிலீஸ் ஆகுதுல, அதுலேருந்து ஒரு பாட்டை விட்டுட்டாங்க. பாட்டை விட்டுட்டாங்க இல்லை, அப்போ 3 சிங்கிள் தானே விட்டுருந்தாங்க. 2 3 3 சிங்கிள் விட்டுருந்தாங்களா? இப்போ 4வது சிங்கிள் நினைக்கிறேன். இப்போ ஒரு சிங்கிள் விட்டுருக்காங்க. அந்த சிங்கிளை கண்டு நம்ம பார்க்க போகிறோம். எங்கடி மைக்கு இது இதான் வெங்கட் கே ஜனநாயகன் சி ஜோசப் விஜய் ஹெச் நோ இதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாஸ் பண்ணடி. ஐயோ, நான் ஏதோ ஒரு ஃபோக் சாங் அது மாதிரி நினைச்சிட்டேன். அவர் அழுகுறாரு. கண்டிப்பா சீனோட வரும். மமிதா பைஜுவா அவங்க தானே இது பொண்ணு. அவங்க தான் பொண்ணு. சம்திங் நடக்கும்போது அவர் ஐயோ இந்த பாட்டுக்கே போட்டாங்க வித்யாலயா. போட மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. டைட்டில் கட்டி தொண்டே தீர போகுது. சி ஜோசப் விஜய் என்னும் நான் 23 ஆமா சாங் ரொம்ப அப்படியே மெலோடியா சரியான மெலோடி, ரொம்ப சேடான நல்ல மெலோடியான ரொம்ப சின்ன சாங் நினைக்கிறேன். சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அனிருத்தோட வாய்ஸ்ல தான் இல்ல, அனிருத் அவரே படிக்கிறாரு. ஆமா, அவரோட மியூசிக் அவரோட வாய்ஸ் தானே. ஆமா, விஜய் வாய்ஸ் இல்ல விஜயோட வாய்ஸ். அனிருத்தோட வாய்ஸ் அவரோட இது. சூப்பரா இருக்கும். ஆனா இது எனக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆயிட்டே இருக்கு. என்ன தெரியுமா, அந்த மைண்ட்லயே நின்னு பாக்குறா. விஜய் பார்க்கும்போது பாக்குறதெல்லாம் விஜய், கேட்கறதெல்லாம் விஜயோட குரலுங்கிற மாதிரி அவளுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த அளவு இன்னும் அளவுக்கு நம்மளால விட அவ தான் வெறித்தனமான ரசிகரா இருப்பாங்க. ஓரா பண்ணாத அந்த சேலஞ்சில கூட நான் தான் ஜெயிச்சேன். உனக்கு எதுமே தெரியல. இந்த சேலஞ்சில வின்னரே கிடையாது. இது எதுக்கு ஓரா பேசக்கூடாதுல. நான் தான் நிறைய கண்டுபிடிச்சேன். அவதான் வின்னர். இந்த ஃபைட்லாம் நம்ம வந்து ஆஃப்டர் இது முடிச்சுக்குவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள வருவோம். ஓகே, ஜனநாயகம் 24 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் நெட்டில் ஒருவேளை பார்த்தவங்களுக்குலாம் இது பெரிய ஒரு விஷயமா தெரியாது. இல்லைடா, அப்படி கொள்ள முடியாது. இனி வரவே வராதுன்னு ஒரு ரேஞ்சு வந்தப்ப இப்படியாவது இந்த படத்தை பார்த்தவங்களாம் இருக்காங்க.
பார்த்தவங்க அத்தனை பேர் தலைவர் ரசிகர்கள் தான். அதில் போட்டு அது குறை சொல்ல முடியாது. நீ வேணா பாரு, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள் வந்து நிற்பாங்க. ஏன்னா திரையில போய் பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசையில் வந்து நிற்பாங்க. ஓகே, அதுதான் தளபதி சம்பாரிச்ச ஒரு சொத்துன்னு நான் சொல்லுவேன். எத்தனை டைம் பார்த்தாலும் நான் திரையில போய் பார்க்கட்டா, சில பேர் எல்லாம் பார்க்க முடியல, அதெல்லாம் ஃபோன்ல சின்னதுல பார்த்துருப்பாங்க, பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலன்னு ஆசை வரும். ஓகே மகாலே, எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரியே ஃபேமிலியோட இந்த சாங்குக்கு நாங்கள் ரியாக்ஷன் பண்ணிட்டோம். ஃபேமிலியோட பண்ணணும்னு நிறைய கேட்குறாங்கடா. நம்மள்ட்ட எதிர்பார்க்குறது அதுதான். நீங்கள் ஏன் வரல எங்கள் ஃபேமிலின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பதில் நீங்களே சொல்லிடுங்க. ஒண்ணுமே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறாங்க இவங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் வந்துட்டு நேரங்க விருப்பத்துக்கு தான் நாங்க அவங்க அனுப்பி விட்டுறாங்க. நான் 8th தான் படிக்கிறேன். எனக்கு ஹோம்வொர்க் அவ்வளவு கொடுக்குறாங்க. அதெல்லாம் எழுதி முடிச்சாதான் எங்களால வர முடியும். கொஞ்சம் லீவ் எல்லாம் விட்டனா அது மாதிரி அடிக்கிறோம். இது விஜயோட மூவின்னு ஒண்ணு என்னத்துக்கு போட்டுட்டு வருது பைப்லைன். அதுவா படிப்பானா இதுதான் தளபதி இந்த இதை பார்த்தாமே கூட நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணுங்க அம்மா சொல்லுவாங்க. காலேஜ் கூட படிச்சு அது பிரச்சனை கிடையாது. ரொம்ப முக்கியம். படிப்பு தான் ஃபர்ஸ்ட், அடுத்ததான் எல்லாமே வாழ்க்கையில இல்லையா? ஓகே மங்காளி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணோம்னு நினைக்கிறோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நாங்கள் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறோம். மங்காளி பை பை சொல்லிடலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பை.